கோவத்தை வந்து என்கிட்ட காட்டுவேன். அப்போ எனக்கு உன் மேலே அப்படியே கொட்டி அப்படியே உன் ஸ்கின்னெல்லாம் வழுட்டணும் போல் இருக்கும். சில நேரத்தில் வந்து நீ வந்து ஆசையாக எடுத்து நீ வந்து குடிக்கும்போது நான் அதே மாதிரி உன் கையிலே இருந்துடலான்னு தோணும். எனக்கு உன்னை எப்போ தெரியுமா பிடிக்காம போவோம், நீ ஒரு வாட்டி வந்து அந்த டீயோட, அதாவது என்னோட சிகரெட்டை மிக்ஸ் பண்ண தெரியுமா, கர்மாந்திர பிடிச்ச ஃப்ளேவரை என்னோட சேர்த்து ஆட் பண்ணி நீ அடிக்கும்போது. ப்ராமிசஸ் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கேவலமானது. ப்ராமிசஸ் தான் பிரேக் பண்ணி எனக்கு கேவலமான பிரேக்கப். மச்சான், ப்ராமிசஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கும். நான் கிடைச்ச மாதிரி நான் எப்போவுமே உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்தா என் பின்னாடி இருந்து பேசுறவங்க அவங்க தான். நான் இப்போ உன் பின்னாடி இருந்து பேசுறேன்னு சொல்லுறியா? நீ கமிட்டடா? நான் கமிட்டட் மச்சான். கமிட்டானா உன்னை பேம்பர் பண்ண ஒரு ஆள் முன்னே இருப்பாங்க தெரியுமா? எனக்கு இருக்கிற மாதிரி இப்போ ஜாலியாக இருக்கேன். நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட். எனக்கு நானே பேம்பர் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? தட்டி காட்டு கொஞ்சம் ஒன்று. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் தட்டுமானா வந்து தட்டுவாங்க அப்படி. நிஜமா? சரி, இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்? ஏன்னா நான் கமிட்டட். I have some few topics. அதை வந்து உங்களோட வேலை I want to talk. We had a conversation, but உங்கள் வேலை I want to like not of ஒரு 1 hour show மாதிரி இல்லை. It was like ஒரு 1 minute மாதிரி. So the first topic is tea and life. போலாமா? Yeah. சரி மச்சான், ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஒரு லைஃபும் டீக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இப்போ நான் தான் டீ. ஓகே ஓகே. நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிருந்தேன். எதுக்காக நீ என்ன சூஸ் பண்ணுற? எனக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும். இந்த மூட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். ஆனால் அது எந்த மூடையும் எந்த நேரத்துலையும் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் நீ தான். சரி. அதனால் எப்பயாவது ஏதாவது கெட்டதாக இருந்தால் ஒன்று குடிப்பேன். எப்பயாவது நல்லா இருக்குன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஓகே ஒரு டீ குடிப்பேன். எனக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும். ஆனால் அந்த அட்வென்ச்சர்ஸில் ஏதாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்ல, அது நீ தான். அந்த கன்சிஸ்டன்சி நீ தான். உன் லைஃப்பில் இந்த டீன்ற ஒரு விஷயம்லாம் நீ என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பேன். என்ன பண்ணும், எங்கே போகணும், மூட் ஸ்விங்ஸை நேவிகேட் பண்ண முடியாது என்னால். ஆனால் ஹவ் இஸ் இட் தட் யூ கேம் இன் டு மை லைஃப்? நானாக வரல, நீங்களாக தான் என்னை தூக்கிட்டு இருந்தால் உட்காரச்சிருக்கீங்க. அதுக்கும் என்ன சம்மந்தம் கிடையாது. ஆனால் நான் உன் லைஃப்பில் வந்ததை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறேன். ஏன்னா லைக் எவ்ரி டைம் வந்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறது நிறைய விஷயம் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன செலக்ட் பண்ணுற தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அதுவே நான் போதும்னு பார்க்குறேன். அதெல்லாம் தாண்டி ஒரு முறையும் வந்து கோவத்தை வந்து என்கிட்ட காட்டுவேன். அப்போ எனக்கு உன் மேலே அப்படியே கொட்டி அப்படியே உன் ஸ்கின்னெல்லாம் வழுட்டணும் போல் இருக்கும். சில நேரத்தில் வந்து நீ வந்து ஆசையாக எடுத்து நீ வந்து குடிக்கும்போது நான் அதே மாதிரி உன் கையிலே இருந்துடலான்னு தோணும். சில நேரம் வந்து நீ அந்த பிஸ்கெட்டில் உடச்சி தொட்டு சாடும்போது உனக்கு அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் தேவைப்படுறதில்ல, எனக்கு கன்சியூம் பண்ண அப்படின்னு தோணும். எனக்கு உன்னை எப்போ தெரியுமா பிடிக்காமல் போவோம்? இப்போ நீ ஒரு வாட்டி வந்து அந்த டீயோட, அதாவது என்னோட சிகரெட்டை மிக்ஸ் பண்ண தெரியுமா, கர்மாந்திர பிடிச்ச ஃப்ளேவரை என்னோட சேர்த்து ஆட் பண்ணி நீ அடிக்கும்போது அட்வென்ச்சர் தேவையில்ல அதுக்கு. சரி, எனக்கு உன்னை பிடிக்கும். தேங்க்யூ சொல்லணும் நான் ஒன்று உனக்கு. எனக்கு நீ தேங்க்யூ சொல்லணுமா? நீங்கள் சொல்லு. தேங்க்யூ. நைஸ். ரொம்பவே சூப்பராக பண்ணீங்க. இட் வாஸ் ஃபெல்ட் லைக் ரியல் த கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் ப்ராமிசஸ். ப்ராமிசஸை நீ நம்புறியா? எனக்கு பிடிக்காத விஷயம். ப்ராமிசஸ் ஆக்சுவலாக ரொம்ப அழகானது. ரொம்ப கேவலமானது. மச்சான், உனக்கு புரியுதா? ப்ராமிசஸ் ஆக்சுவலாக உனக்கு ஒரு நல்ல லவ் கொடுக்கும். ப்ராமிசஸ் தான் பிரேக் பண்ணி எனக்கு கேவலமான பிரேக்கப் கொடுக்கும். மச்சான், ப்ராமிசஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கும். நான் கிடைச்ச மாதிரி அது 100ல் 1. அப்போ அந்த லெஃப்ட் ஓவர் 99 ப்ராமிஸ் பண்ணி ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் வித் யூ, ஐ ப்ராமிஸ் ஐ வில் நெவர் லீவ் யூ ஃபார் தட் பர்சன், நான் எப்போவுமே உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்தா என் பின்னாடி இருந்து பேசுறவங்க அவங்க தான். நான் இப்போ உன் பின்னாடி இருந்து பேசுகிறேன்னு சொல்ல வரியா? I said you were 1 of 100. சரி 100. ஓகே. ப்ராமிசஸில் அழகான விஷயம் தெரியுமா, அது வந்து உன்னை டவுன் ஆகவே விடாது. ப்ராமிசஸில் ரொம்ப கெட்டது என்ன தெரியுமா, அந்த ஒரு ப்ராமிஸ் பிரேக் ஆனால் அவ்வளோதான், வாழ்க்கையே கேவலமாக பார்ப்பேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி ஓகே, எவ்வளோ நாள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன்? தெரியாது. நான் கடைசியாக ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த ஒரு ப்ராமிஸ் யாச்சும் நீ நம்புவியா? மேபி பிகாஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யூ. நீ என்ன ரீசன்னால உனக்கு ப்ராமிசஸ் மேலே உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல.
ஆனால் என்னால் ஒன்றே ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் தாட் வராமல் இருக்க என்னென்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். லைக் பேசிக்காக நான் உன் லைஃப்பில் இருப்பேன். இதே மாதிரி உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெறுப்பேற்றிட்டு ஆமாம் இதே மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிட்டு அது ப்ராமிஸ் நான் இருப்பேன். லைட்டாக நம்பிக்கை இருக்குது இப்போது நான் சொன்னதுலேருந்து. கமிட்டட் ஃப்ரெண்ட் அண்ட் broken friend. இது நானும் உங்கள் தமிழோட கான்வர்சேஷனா இல்லை இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனா கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு இல்லை அதான் சொல்லலை, இதில் கண்டென்ட் சொல்கிறதோட சரிப்பா. மச்சான் நீ கமிட்டடா? நான் கமிட்டட். கேவலமா இல்லை? உனக்கு தெரியும் நான் இவ்வளோ சோகத்தில் யாரும் இல்லை, என்ன பண்ணலாம், வாழ்க்கையே ரொம்ப போரிங்காக இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பிரேக்கப் பண்ணேன். என்கிட்டே வந்து இப்படி பேசுகிறேன், வெக்கமா இல்லையா? இல்லை ஆக்சுவலாக நேற்று இருந்து நைட்டு வைக்கமா நான் கமிட்டட் இல்லை. எனக்கு தெரியாது, உனக்கு தூக்கம் எல்லாம் இருக்காது, எனக்கு அதெல்லாம் இருக்குது. பிகாஸ் யாரையும் ஃபோன் பண்ணி சரி ஓகே குட் நைட் ஒரு 10 வாட்டி சொல்ல வேணால. நான் காலையில் தூங்குவேன், நல்லா குட் மார்னிங் சொல்லுவேன் காலையில் தூங்குறதுக்கு முன்னாடி. எனக்கு யார் குட் மார்னிங் சொல்லுவேன் தெரியுமா? யாரு? அந்த பக்கத்தில் ஏதோ நேபர் ஆண்டிஸ் அனுப்புவாங்க ஏதோ குட் மார்னிங் வாட்ஸ்அப்பில், அந்த மட்டும் மெசேஜ் தான் இருக்குது என் ஃபோன். மச்சான் கமிட் ஆனால் உன்னை பேம்பர் பண்ண ஒரு ஆள் இருந்துனே இருப்பாங்க தெரியுமா? எனக்கு இருக்க மாதிரி இப்போ ஜாலியாக இருக்கேன் வேறு. நான் ரொம்ப இண்டிபெண்ட், எனக்கு நானே பேம்பர் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? தட்டி காட்டு கொஞ்சம் ஒன்று. அப்படி ஆனால் எனக்கு அப்படி இல்லை, சரி கொஞ்சம் தட்டுமானா வந்து தட்டுவாங்க. அப்படி சரி இப்போ எதுக்கு வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்? ஏன்னா நான் கமிட்டட். பார்த்துக்கோ, இங்கே வந்து அடுத்த வாட்டி நம்ம உட்காரும்போது நானும் கமிட்டடாக இருப்பேன். இருப்பாலாம் ப்ரோ. தெரியாது. தேங்க்யூ. நிறைய விஷயம் பேசணும், அதாவது ரிலேஷன்ஷிப் பற்றியாக இருக்கட்டும், உங்களோட கெரியர் பற்றியாக இருக்கட்டும், அண்ட் நிறைய வி ஹேட் அ கான்வர்சேஷன். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. Thank you so much for having us. I think thank you for making us feel so comfortable. Thank you behind the cameras யாராவது Black t-shirt bro. whoever is here. Thank வித் you so ரெட்டா இயர்ஃபோன்ஸ். ஏன் ஒரு ஏதோ 6 வருஷம் அதை லவ் பண்ணியிருக்காரு. ஓகே 6 வருஷம் பண்ணியிருக்காரு, அது யார் என்னன்னு தெரியல. அவங்க திரும்பி வரணுமா வரக்கூடாதா இல்லை வேற யாரா வேணுமா? சரி சரி, நீங்க வரவும் முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆங்கர் ப்ரோ சிங்கிளாக இருக்காரு, ஆக்சுவலாக ரொம்ப பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. சிங்கிளாலாம் இல்லையா, பின்னாடி கேமராமேன் வேறு சொல்லிட்டே இருக்காரு. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். லைட்டா இவங்க broker வேல்யூ பார்ப்பாங்க. இந்த ஒரு ஹெல்ப்புக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து இதை காமெடியாக எடுத்துக்கல, பட் தேங்க்ஸ்.